மக்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர்கள் 25 பேரை இடைநீக்கம் செய்த சபாநாயகர் சுமித்ரா மகாஜனின் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து இளைஞர் காங்கிரசார் சார்பில் டெல்லியில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவப்பிரியனிடம் கேட்கலாம். சிவப்பிரியன், அதாவது மக்களவை சபாநாயகருக்கு எதிராக இளைஞர் காங்கிரசார் போராட்டம் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டம் எங்கு நடந்தது? குறிப்பாக இந்த போராட்டம் குறித்து சொல்லுங்க சிவப்பிரியன். இந்த போராட்டமானது சுமித்ரா மகாஜன் வசிக்கும், அதாவது சபாநாயகர் இல்லம் அக்பர் ரோடில் உள்ள சபாநாயகர் இல்லத்திற்கு எதிரே இந்த போராட்டம் நடத்தப்பட்டது. ஏற்கனவே காங்கிரசார் இந்த போராட்டத்தை நாங்கள் சபாநாயகரின் இல்லம் முன் நடத்துவோம் என்று அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். அங்கு போலீசார் மிக பெரிய அளவில் குவிக்கப்பட்டிருந்தனர். அதனால் அவர்கள் சுமித்ரா மகாஜனின் இல்லத்திற்கு வெளியேவே, அந்த சாலைக்கு வெளியேவே அவர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் அந்த பேரிகேட்ஸ் போடப்பட்டிருந்த அந்த பேரிகேட்ஸ் மேலே ஏறி அவர்கள் போராட்டத்தை நடத்தியதால் போலீசார் அவர்கள் மீது தடியடி நடத்தி கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். அதன் பிறகும் கலையாத கூட்டத்தை போலீசார் அவரை இளைஞர் காங்கிரசாரை போலீசார் கைது செய்து அவர்களை காவல் நிலையம் எடுத்து சென்றனர். நம்முடைய நேயர்கள் இப்பொழுது பார்த்து கொண்டிருப்பது நேரடி காட்சிகள். காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணியினர் சபாநாயகர் சுமித்ரா மகாஜன் இல்லத்திற்கு எதிரே நடத்திய போராட்டத்தில் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி நாட்டின் பல பகுதிகளில், குறிப்பாக தமிழ்நாட்டில் கூட இன்று பார்த்தோம், பல காங்கிரஸ் கட்சி, இளைஞர் கட்சி மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். பலர் காவல்துறையினால் பேருந்துகளில் ஏற்றப்படும் போது அந்த பேருந்துகளின் மேல் கூரையில் ஏறி அங்கிருந்தும் சுமித்ரா மகாஜனுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். அது மட்டுமல்லாமல் இது ஜனநாயகத்துக்கு எதிரான நடவடிக்கை என்றும் அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். குறிப்பா சிவப்பிரியன், இந்த மாதிரியான பல கட்ட போராட்டங்கள் அதாவது நாடு முழுவதும் நடக்கிறது காங்கிரசார் தரப்பில். இது எந்த அளவுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இதுல ஏதாவது தீர்வு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சிவப்பிரியன்? இப்பொழுது பார்த்தீர்களானால் ஏற்கனவே பல எதிர்கட்சிகள், சமாஜ்வாதி கட்சி போன்ற எதிர்கட்சிகள் சபாநாயகரிடம் காங்கிரஸ் கட்சியினர் இடைநீக்கம் செய்யப்பட்டது மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதற்கு சபாநாயகர் சுமித்ரா மகாஜனும் ஏற்றுக்கொண்டதாக நேற்று தகவல்கள் வெளிவந்தன. ஆனால் காங்கிரஸ் இந்த இடைநீக்க வாபஸை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று இன்று அறிவித்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சோனியா காந்தியிடம் சில பத்திரிகையாளர்கள் இந்த கேள்வியை வைத்தபோது அதை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு தகவலும் இல்லை, இப்படிப்பட்ட அறிவிப்புகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று கூறியிருக்கிறார். இது என்ன காண்பிக்கிறது என்றால், காங்கிரஸ் இந்த பிடிவாத போக்கு, அதாவது மோதல் போக்கை தான் கடைபிடிக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர், பாரதிய ஜனதா கட்சி யூபிஏ அரசில் எப்படி அரசுக்கு நெருக்கடி கொடுத்ததோ அதே போன்று காங்கிரஸ் அரசு பாரதிய ஜனதா அரசுக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டும் என்று கட்சியின் தலைவரான சோனியா காந்தியிடம் கூறியதாகவும், அதனால் தான் ராகுல் காந்தியினுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இப்பொழுது காங்கிரஸ் கட்சி கடைபிடித்து வருகிறது என்று பரவலாக டெல்லியில் பேசப்படுகிறது. சிவப்பிரியன், குறிப்பாக இந்த சஸ்பெண்ட் விவகாரம் என்பது இது சுமித்ரா மகாஜனின் தனிப்பட்ட ஒரு தீர்வா, இல்லை என்றால் இதற்கு பின்பதாக பாஜக பின்னணியில் இருப்பது சந்தேகப்படுகிறதா சிவப்பிரியன்? இப்பொழுது பார்த்தீர்களானால் சபாநாயகர் என்பவர் தன்னிச்சையாக செயல்படுபவர் தான். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கைகள் ஈடுபடும் பொழுது மத்திய அரசு, அதாவது ஆளும் மத்திய அரசை ஆலோசிக்காமல் அவர் எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டார். இதுதான் ஏற்கனவே நடந்து கொண்டு வந்திருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு ஆந்திர மாநிலம் பிரிக்கப்படும் பொழுது ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் அந்த மசோதாவை தாக்கல் செய்ய விடாமல் தடுப்போம் என்று பாராளுமன்றத்தில் பல போராட்டங்களை நடத்தினர். அப்பொழுதைய உள்துறை அமைச்சர் திரு சுஷில்குமார் ஷிண்டே அவர்கள் எழுந்து அந்த மசோதாவை தாக்கல் செய்யப்படும் பொழுது அதை கிழிப்பதற்கான போராட்டத்தில் கூட ஈடுபட்டனர். அதனால் அரசே அவர்களின் சஸ்பென்ஷன், அதாவது அவர்களை இடைநீக்க செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானம் கொண்டு வந்தது. இந்த விவகாரத்தில் அரசு கொண்டு வரவில்லை. ஆனால் அரசிற்கு இதில் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை என்று தெளிவாக கூறிவிட முடியாது. அரசை ஆலோசிக்காமல் சபாநாயகர் இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட மாட்டார் என்பதுதான் உண்மை. சபாநாயகர் இப்பொழுது சொல்லலாம், நான் அரசை ஆலோசிக்கவில்லை, இது என்னுடைய தன்னிச்சை முடிவு, அரசும் இது சபாநாயகருடைய தன்னிச்சை முடிவு என்று சொல்லலாம். ஆனால் பேக் சேனல் டாக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த
மத்திய அரசை ஆலோசிக்காமல் சபாநாயகர் இப்படிப்பட்ட மிகப்பெரிய நடவடிக்கை எடுத்திருப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று தான் நான் சொல்வேன். நேரடி தகவல்களுக்கு நன்றி சிவபிரியா.